கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலையும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளிலும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கும்படியா இந்த வேலையில வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் கூடவே இருப்பதாக. ராஜா ஆவியானவரே, உடைய சத்தத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கேட்கட்டும். கர்த்தாவே, எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. கர்த்தர் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. மனபாரத்தோடு வேதனைகளோடு ஆண்டவரே தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு ஆறுதல் தருகிற தெய்வம் நீர் ஒருவர் கூடவே இருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இந்த ஓய்வு நாளிலும் உடைய சமூகம் இந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த தொடக்க ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களில ஆண்டுடைய கிருபையினால சபைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களால முடிந்தா சபைக்கு வர முடிந்தா நீங்க சபைக்கு வாங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் எங்கே கேட்டாலும் சரி, அது உங்களை வழி நடத்தும், உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையே? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காலை வேளையில தேவ சமூகத்துல நான் காத்திருக்கும் போது தேவன் இது அருமையான வார்த்தையை கொடுத்தார். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வான் ஏன்? இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் தாமதமாகும் பொழுது, நாம நினைச்ச காரியம் நிறைவேறாத பொழுது, நாம் சில விஷயங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடைபெறாத பொழுது நமக்கு இந்த வார்த்தைகள் ஈஸியா வந்துருது. சோ நிறைய பிள்ளைகளை நாம் பார்ப்பது உண்டு. எல்லோரும் சோர்ந்து போய் பேசுகிற வார்த்தை, இல்ல கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேன்றாரு, ஆண்டவருக்கு என் நியாயமே தெரிய மாட்டேங்குது, ஒருவேளை ஆண்டவருக்கு மறைவா நான் இருக்கிறேனா, ஆண்டவருக்கு விரோதமா நான் ஏதாவது செஞ்சேனா, பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடுறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த குறித்து தான் உங்களோடு பேச விரும்புகிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற? அதுக்கு கீழ் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா, அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படையும் இல்லை. அநாதி தேவன் எந்த சூழ்நிலையிலும் அவர் சோர்ந்து போவதில்லை. உன் ஜெபத்தை கேட்காமல் அவர் இருந்தது கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை தர வேண்டும் என்று அவர் காத்துதான் இருக்கிறார். பாருங்க, ஏற்ற வேளையில் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்களில நாம் எப்படி ஆயிடுறோம்னா, நம்ம சில காரியங்களை குறித்து சோர்ந்து போகிறோம். அந்த 29வது வசனத்துல அடுத்த வார்த்தை பார்க்கிறோம், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறார். இந்த வார்த்தை ஏன் வருது? என் ஆசீர்வாதம் தாமதிக்கும் போது, என் நியாயம் தாமதிக்கும் போது, என் காரியம் தாமதிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் அதை குறித்து தான் இன்றைக்கு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார். ஆனா நிறைய காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், நிறைய காரியங்களை கேட்டுட்டு இருக்கோம். பிரச்சனைகள் பெரிதாகும் போது, பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக நிற்கும் போது, நம்முடைய வாயில வருகிற வார்த்தைகளை, ஏன் ஆண்டவரே இந்த காரியம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று கேட்கிறோம். ஹல்லேலூயா. சோ யோபு குறித்து நம்ம பார்க்கிறோம். யோபுடைய காரியங்களை பிரச்சனை பெரிதாய் மாறுகிறது, அவன் குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்ப்போம். யோபு 3:3 வாசிக்கிறோம். நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. பாருங்க, யோபு எவ்வளவு மன வேதனையில இருந்ததுன்னா இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். நான் பிறந்த நாளும், இந்த நான் உற்பத்தியான நாள், நான் பிறந்த நாளா அழிவதாக. அப்போ ஒரு காரியம் சம்பவிக்கும் பொழுது, எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, சோர்வான சூழ்நிலை கடந்து போகும்போது நம்முடைய வார்த்தைகள் விகாரப்படுகிறது. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் அவர் அதுல இருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. ஏன் ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலை இப்படி மறைத்து விட்டார் என்று பல காரியங்களுக்குள்ளாக அவர் கடந்து போகிறார். இன்றைக்கு நிறைய காரியங்களுக்குள்ளாக நம்ம நிறைய வார்த்தைகளை வீணாய் விடுகிறோம். நிறைய காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாக நம்ம பேச ஆரம்பிச்சிடும். இல்ல கர்த்தருக்கு எதுவுமே தெரியல, ஏன் ஆண்டவர் இப்படி இருந்துட்டாரு, ஏன் இப்படி பண்ணுகிறார் என்று நாம் சொல்லுகிறோம். சோ போகிற வழிகளில், உபத்திரவ பாதைகளில் நம்ம நிறைய
நிறைய காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே என்னால முடியல என்று சில காரியங்களை குறித்து நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சோர்வின் மத்தியில கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இல்ல, நீங்க எந்த சூழ்நிலையும் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. முதலாவது நம்ம இந்த சரீர பிரகாரமான சோர்வு வரும்பொழுது அதை எப்படியாவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு ரெடியாகி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஆனா ஆத்துமா சோர்ந்து போகும்போது அது விபரீதங்களை கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலக பிரகாரமா இருக்கிறவர்களை நம்ம பார்ப்பது உண்டு. என்னன்னா, அவங்க ஆத்துமா சோர்ந்து போகிறது, இந்த வாழ்க்கை வாழ பிடிக்கலன்னு போதே உடனே அவங்க எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும்னா, தற்கொலை பண்ணின்னு மரித்து போகலாம் என்று ஒரு முடிவு எடுக்கிறார்கள். ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம தேவ சமூகத்துக்கு நேராக கடந்து வருகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் பவுல் விதமாய் சொல்லுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் விதமாய் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு. பாருங்க, இளைப்புள்ளவர்களாக நீங்க ஆத்துமாவுல சோர்ந்து போகாதீங்க. அந்த ஆத்துமா சோர்ந்து போச்சுன்னா ஜெபிக்காது, வேதத்தை வாசிக்காது, ஊழியம் செய்யாது, சோ பலவிதமான காரியங்களுக்குள்ளாக உங்களை கொண்டு போயிடும். அல்லேலூயா. சோ பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் தேவ சமூகத்துல காத்திருங்க. இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க, இவ்வளவு நாள் தேவ சமூகத்தில் நிலைத்திருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களுக்காக செய்ய காத்திருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்தார்கள். தேவன் எப்படியாகிலும் எங்களை விடுவிப்பார் என்று அவர்கள் ஜெபத்துல காத்திருந்த போது கர்த்தர் மோசேவை அனுப்பி பெரிய அற்புதம் செய்து அவங்களை விடுதலையாக்கினார். நம்ம ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தேவன் தமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் பெரும் வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல அவன் காத்திருந்தான் என்று விசேஷமா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக அவன் காத்திருந்தான். உங்களுக்கு ஏராளமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் காத்திருங்க. தேவன் ஒருபொழுதும் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நிச்சயமாய் சேர்ப்பார். அதற்கு இடைப்பட்ட சூழ்நிலையில வருகிற பிரச்சனைகளை கண்டு மனம் துவண்டு போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன சோர்வுக்கு நாம் ஒருபொழுதும் இடம் கொடுக்க கூடாது. தேவ சமூகத்துல நாம் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் நியாயங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நாள் உண்டு. அவர் சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த வேளையில லூக்கால அருமையாய் ஒரு ஓமையை சொல்லியிருப்பார். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் என்றால் ஒரு அருமையான வசனம், அது ஒரு சம்பவத்தை இயேசு சொல்லியிருப்பார். சோ நீங்க ஜெபத்துல சோர்ந்து போகாதிருங்க என்று சொல்லி ஒரு ஓமையாய் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். ஒரு 7 விதவை இருக்கிறா. அவன் நியாயம் கிடைக்காதபடிக்கு அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட வந்து போயிட்டு இருப்பா. எப்படியாவது எனக்கு நியாயம் செய்யுங்க. ஒரு நாள் அது அநீதியானவன் யோசிக்கிறான், என்ன இந்த பிள்ளை நம்மளை அலட்டி கொண்டே இருக்கிறாளே, எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாளே, நாளைக்கு போனதுமே முதல்ல அவ காரியத்தை நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் தீர்மானித்துக் கொண்டு வருகிறான். பாருங்க, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே ஒரு காரியத்துக்கு முடிவு தர வேண்டும் என்று நினைக்கும் போது நீதி உள்ள நியாயாதிபதி எப்படி உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார்? எப்படி உங்களுக்கு நீதியை செய்யாமல் இருப்பார்? அவரே இயேசுவே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனத்துல சொல்லு, சீக்கிரமாய் நியாயம் செய்வார். உங்களுடைய நியாயம் வெளிப்பட்டு இருக்கிறதே, உங்களுக்கு என்று கர்த்தர் இறங்கி வருகிறார். உங்களுக்கு என்று பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். அல்லேலூயா. எலியா சோர்ந்து போய் சூரிய செடியின் கீழ் அவர் படுத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி, உனக்கு என்ன இங்க வேலை இருக்கு, எழுந்துருன்னு சொல்லி ஆண்டவர் 40 நாள் அவனை நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்று நியாயம் வெளிப்படுகிற நாட்கள் வந்திருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். தேவன் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் நியாயங்களை செய்ய வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலன் கொடுக்கத்தக்கதாக ஒரு வார்த்தைகளை இந்த வேளையில கொடுக்கிறார். வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எருசலேமுடன் பட்சியமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைத்தினது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆமென். என் ஜனங்களே ஆறுதல் அடையுங்கள், என் ஜனங்களே தேர்தல் அடையுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு வேத வசனத்தின்படியே சொல்லுகிறேன். வசனம் சொல்லுகிறது, போர் முடிந்தது. கர்த்தர் பட்சமாய் பேச காத்திருக்கிறார். உங்களுக்காக நீதிகளை
வெளிப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அற்புதமுள்ள தெய்வம் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களை எங்கே சோர்ந்து போய் விழுந்திருக்கிறாயோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் எழுந்து ஓடுங்கள். கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை கையில வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எல்லாம் தீர்ந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்காக நியாயாதிபதி வந்து நிற்க வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்பி பறக்கத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக அந்த வேத வசனத்தை வாசிப்போம். 40:31 வாசிக்கிறோம். ஏசாயால, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் புது பலத்தோடு நடத்துவேன் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறார். போர் முடிந்தது, எல்லாம் தீர்ந்தது. நியாயம் செய்கிற தேவாதி தேவன் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். சமாதானத்தோடு கடந்து போங்க. சோர்ந்து போகாதீங்க. சோர்வுக்கு நேராக உங்க ஆத்துமாவை கொண்டு போய் சேர்க்காதீங்க. நிச்சயமாய் முற்பிதாக்களை நடத்தினவர் உங்களை நடத்துவார். அடியனை நடத்துகிறவர் உங்களையும் நடத்துவார், உங்களை வழி நடத்துவார். இப்பொழுதும் அடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த வேளையில ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சோர்வுக்குள்ளாய் மாற்றி இருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. சில காரியங்கள் தாமதிப்பது நிமித்தமாக பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, நீ தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும், அதற்காக காத்திரு என்று சொன்னீரே ராஜா. ஏசப்பா, உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது போல ராஜா, நாங்கள் பெற்றுக்கொண்டது போல என் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதத்தை இந்த வரும் நாட்களில் செய்வீராக. சோர்வின் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும் எழுப்பி நடத்துவீராக. பலவீனமான வியாதி விக்கிரங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பூரண சுகத்தினால் இட்டை கட்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும். யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை பத்திரப்படுத்தும், பாதுகாத்தும். தேவ பிரசன்னம் இவர்களை தாங்கி வழி நடத்துவதாக. இம்மட்டும் நடத்தினீர், இனி நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறேன். புது பலத்தோடு நடத்த போகிறேன். பிள்ளைகளை சாட்சியாய் நடத்த போகிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட கர்த்தாவே, வியாதியோடும் ஆண்டவரே பலவீனத்தோடும் யாராகிலும் இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவரே, அந்த ஜுரத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் ஆண்டவரை நீக்கி பூரண சுகத்தை கொடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you. சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. கொடுத்த வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you. God bless you.